ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்து நீ ஒன்று கேட்பாய். சாய், நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் சோதிப்பதற்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரிகிறதோ? இல்லைன்னா நான் இருக்கிறேன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இப்படிதான் என்கிட்ட நீ பேசுற. உன்னுடைய மனநிலைமை அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் ஏன் என்கிட்ட இவ்வளவு கோபமாகவும் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தோட உச்சக்கட்டத்தோட ஏன் பேசுற அப்படின்னா உன்னுடைய நிலைமை அப்படி. நாளைக்கு பொழுது விடிஞ்சா கடன் வாங்கினவன், அதாவது கடன் உனக்கு கொடுத்தா பத்தியா, அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. ஐயோ, சாயை நம்பி நான் வாங்கினேன், சாய் இப்படி கைவிடுவாருன்னு நான் நினைக்கல. சாயை நான் என்னமோன்னு நினைச்சேன். ஆனா சாய் என்ன இவ்வளவு சோதிச்சு மன உளைச்சலுக்கு என்னை இவ்வளவு பெருசா ஆளாக்கிட்டாரு. ஆனா சாய் என்னை இப்படி கைவிடுவாருன்னு நான் நினைக்கல அப்படின்னு தான் நீ சொல்லுவேன். ஆனா இப்பயும் நான் என்ன சொல்றேன், சாய் உன்னை கைவிடல. சாய் ஆகிய இந்த சாய் ஆகிய நான் உன்னை கை விடலையே. உனக்கு என்னென்ன தேவை, உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே உனக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டு, உனக்கு சொல்லி கொடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டு தானே இருக்கேன். எதுவுமே நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலையே. உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நேரம் அனுபவிச்சுட்டு இருக்க. எதுவுமே நான் உனக்கு தரது அப்படின்னு நினைக்காது. எல்லாமே நீ அனுபவிக்க வேண்டியதுதான். அதை நீ அனுபவிச்சுட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்றேன், உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு எல்லா விஷயத்தையும் உனக்கு பக்க பலமா நின்று இப்படி இது நடக்கும் அப்ப அது நடக்கும்னு சொல்லி உன்னை ஒவ்வொரு விஷயத்துல இருந்து காப்பாத்திட்டு இருக்கேன். காப்பாத்துற எனக்கு இவ்வளவு திட்டா, இவ்வளவு பேச்சா? காப்பாத்துறேன் அப்படிங்கிறதுக்கு நன்றியே நீ சொல்ல வேணாம். ஏன் இவ்வளவு திட்டுற? பரவாயில்ல, திட்டிக்கோ, என் பிள்ளை தானே, திட்டிக்கோ, பார்த்துக்கலாம். ஆனா மனம் மட்டும் என்னைக்கு விட்டுறாது, மனசை மட்டும் விட்டுறாது. சாய் செய்யல, சாய் நமக்காக ஒண்ணுமே செய்யல, சாய் நம்மளை ஏமாத்திட்டாரு, மனச மாரிதான் சாய் நமக்கு ஒண்ணுமே செய்யல, மனசெல்லாம் ஏமாத்தினா அதே மாதிரிதான் சாய் ஏமாத்திட்டாரு அப்படிலாம் நினைக்காத. சாய் ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டேன்னா வாழ்க்கையில் அவன் நல்லா இருப்பான். நிச்சயமா அவன் நல்லா இருப்பான். நீயா ஒன்று 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 நினச்சிக்கிட்டு நீயா ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எத்தனையோ விஷயங்கள் இன்னும் பார்க்கறதுக்கு இருக்கு. சில நல்ல விஷயங்களும் இருக்கு, சில விஷயங்கள் சுதாரிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. ஒரு மனுஷன் பூமியில வாழ்ற வரைக்கும் பாடத்தை அவன் கத்துக்கிட்டு தான் இருக்கணும். கஷ்டமே வராது, கஷ்டமே வரக்கூடாது என்று நினைக்கிறதெல்லாம் தப்பு. கஷ்டமானது வரும், அதை சமாளிக்கிற திறமையை தான் நீங்க கொண்டு வரணும். அதை தைரியமா கையாளுற திறமையை தான் கொண்டு வரணும். புரியுதா? அதுக்காக தான் இத்தனை பரீட்சை. இப்போ உன் குடும்பம் இருக்கு, சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா உனக்காக எல்லாம் செஞ்சாங்க. அப்போ உனக்கு எதுவுமே தெரில. இப்போ நீ தனியா இருந்து ஒவ்வொன்றும் செய்யும் பொழுதுதான் ஐயோ இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு தோணுது. சரியா? இந்த கஷ்டத்தெல்லாம் நீ பார்த்து மிக பெரிய ஒரு தெம்பான ஒரு ஆளாக நீ வரணும். அதுக்குத்தான் நான் இவ்வளவு விஷயமும் போராடிட்டு இருக்கேன். உன்னை புரிய வச்சு உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்கள் உனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். நீ தான் என்னை புரிஞ்சிக்காம ஒவ்வொரு நிமிஷமும் குறை சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். நம்பிக்கை மட்டும் போதுமா? எல்லாத்துக்கும் நம்பிக்கை போதும். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு செஞ்சு தர நான் உனக்கு சொல்கிறேன், நம்பிக்கையாயிரும். நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரும் போது அதை நீ நம்ப வேணும். நம்பி இதை செஞ்சு தருவாங்க, நமக்கான அப்பா நமக்காக எல்லாம் செஞ்சு தருவாங்க அப்படின்னு நீ நம்பணும். நம்பினா மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்பலைன்னா நீ அப்படியே இருக்க வேண்டியதான். உனக்கு என்ன சொல்கிறேன், நான் தேவைப்படுற நேரத்தில் உனக்கு உதவி கிடைக்கும். எல்லா நிமிஷமும் உனக்கான வாழ்க்கையில்
அற்புதம் நடக்கும். நீ யாரெல்லாம் நினச்சி இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ, இவங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கல்ல, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய போகிறா, யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் நான் ஒரு தீர்வு கொடுத்துட்டு தான் இருப்பேன். நல்லது செய்கிறான் பாரு, அவன் மட்டும்தான் உங்ககிட்ட வர முடியும். இனிமேல் கெட்டது செய்கிறவன்லாம் இனிமேல் உன் வாழ்க்கை கிட்ட கூட வர முடியாது. எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிட்டு நமக்கு சாயா எதுவும் செய்ய மாட்டார், நம்ம சாயா இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு போட்டு குழப்பிக்கிட்டு தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டு இருந்தா குழம்பி நிற்பது நீயாக தான் இருப்ப. சந்தோஷப்படுத்துவேன், உன்னை கவலைப்படுத்த மாட்டேன் என்று சொன்ன பிறகும் நீ இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே இருந்தனா நீ தான் கவலைப்படுவேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. சந்தோஷப்படுத்துறதை எடுத்துக்கணும், கவலைப்படுத்துறத தூக்கி போடணும். சந்தோஷப்படுத்துகிறேன்னா எடுத்துக்க, அதுக்காக போட்டு எப்போ பார்த்தாலும் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறது வாழ்க்கையில் நீ செய்கிற பெரிய தவறு. நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நன்மைதான். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சிலவற்றை நீ நம்ப வேண்டும். மனிதரை நீ நம்புகிறாய் நம்பவில்லை என்பதெல்லாம் அடுத்தடுத்த விஷயம். முதல்ல நீ ஒன்று நம்பணும். புரியுதா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் என்னென்ன நடக்கும் என்பதை நான் தெளிவாக சொன்ன பிறகு நீ திரும்ப திரும்ப போட்டு குழப்பிக்கொள்வதும், உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுவதும் எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லிவிட்டேன் இதுதான் நடக்கும் என்று அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயத்துக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்தை போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அதையே இழந்துட்டோமேன்னு சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால இழந்த விஷயம் வராது. இழந்துட்டோமா, அடுத்தது என்ன பண்ணணும், அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். இதுதான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம். ஆனால் இங்கே யாரும் அப்படி செய்கிறதே இல்லை. எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு இது நடக்குமா அது நடக்குமா அந்த விஷயம் நடக்குமா இந்த விஷயம் நடக்குமா இப்படியே போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறாது. நீ மாறணும்னு நினச்சா முதல்ல நீ மாறு. ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், முதல்ல நீ மாறு. தானாக அந்த விஷயம் மாறும். நீயே மாறனா நீ செய்கிற விஷயம் எப்படி நல்லா மாறும். ஒரு விஷயத்தை செய்யும் போது தோல்வியை கொடுக்குது, சில வழிகளை கொடுக்குதுன்னா அதை அப்படியே வச்சுக்கும், கொஞ்ச நாளைக்கு அப்படியே வச்சுக்கும். அதுக்கு பதிலாக வேறு விஷயத்த செய், அது உனக்கு வெற்றியை கொடுக்கும். சரியா? அதெல்லாம் விட்டுட்டு ஒரே இடத்துல போட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது கவலை தான் கொடுக்கும். அந்த தவறாக இருக்கிற விஷயத்தையும் மாற்ற முடியாது, உன்னையும் நீ மாற்ற முடியாது. எல்லாமே அப்படியே என்ன இருக்கும், சில மாதிரி நிற்கும், அவ்வளவுதான். என்ன சொல்லுவிய பற்றியா, ஏன் கல் நெஞ்சா சில மாதிரி இருக்கு சில மாதிரி இருக்குன்னு, அப்படி தான் நீ ஆயிடுவ. நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் செய்கிற விஷயம் எல்லாமே சரியான விஷயந்தான், எதுவுமே தவறான விஷயம் இல்லை. எல்லாமே மாறும், எல்லாமே ஒவ்வொரு நாள் உதவியாக இருக்கும்னு நம்புங்க. நீங்கள் நம்புகிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் முன்னேறி அற்புதம் என்ற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வரும். நீங்களே பார்த்து ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் முன்னேறிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு கவலையை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தா யாரும் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாது. புரிஞ்சுதா? கவலையை பற்றி நினைக்காத, இன்பத்தை பற்றி மட்டுமே நினச்சிட்டு. இன்பம் வரும், நமக்காக இது செய்ய போகிறோம் அதை செய்ய போகிறோம், நமக்காக சாய் இதை செய்வார், எல்லா தெய்வமும் செஞ்சு இதை செய்யும், நமக்கு பிடிச்சது மட்டுமே செய்யும் அப்படின்னு நினை. பிடிச்சது மட்டுமே கிடைக்கும். இது இன்று நான் உனக்கு சொன்னதல்ல, உன்னை பார்க்கும்போதெல்லாமே இதான் சொல்கிறேன். அம்மா உனக்கு எது பிடிக்குமோ அதை நினச்சிட்டே அது நடக்கும். ஆனால் நீ 2 நாள் நினைப்ப, 3ஆவது நாள் ஐய நடக்காது அப்படின்ட்டு போயிடுவேன். இதுதான் நீ ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருந்தால் நடக்கும். இது உனக்கு எப்போ பார்த்தாலும் நான் பார்க்கும்போது சொல்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எப்பயும் சொல்லுவேன். நீ திருந்துற வரைக்கும், நீ தப்பாக நினைக்காமல் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். நம்பிக்கை வச்சுப்பார்.
தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சுப்பார். எவ்வளோ உன் வாழ்க்கையில் மாறுது, எவ்வளோ விஷயம் உனக்கு அற்புதமாக நடக்குது, அதிசயமாக நடக்குது அப்படின்னு நீயே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு வாழ்க்கை மாறும். நான் உனக்கு இருப்பேன், இன்று மட்டுமல்ல எப்போதும் உன்கிட்டயே இருந்து உன்னை வாழ வச்சுட்டே இருப்பேன். நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷமாக இருப்பேன். புரிஞ்சுதா? சரி, பார்க்கலாம். எனக்காக, இந்த சாய்க்காக ஒரு முறை சிரிச்சு காட்டு. சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அழுதுகிட்டே இருந்த மூஞ்சி. சிரிச்சு காட்டு பார்ப்போம். சிரிச்சு அழகாக இருப்பேன் என் தங்கம். நீ எப்போதுமே என்னை நம்பிட்டு என் கூடையே இருக்கிற அப்படின்னு நீ நம்புற. நான் இருப்பேன், சாயிருப்பார் அப்படின்னு. இருப்பேன். என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. அப்பான்னு கூப்பிட்றியா, நண்பன்னு கூப்பிட்றியா, எப்படி வேணாலும் கூப்பிடு. எல்லா வடிவத்திலையும் நான் உனக்காக இருப்பேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.